வணக்கம். இது வந்து ஒரு 30 வருஷம் பழமையான பில்டிங்கு. இதனால் மொட்டை மாடியில் நீர்க்கசிவு ஏற்படுதுன்னு கிளைண்ட் சொல்லியிருந்தாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி இதை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இரும்பு ப்ரஷ்ஷு வாங்கிட்டு வந்து மொட்டை மாடியில் இருக்கிற அழுக்கு பூரா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட குப்பை இருக்கக்கூடாது. அந்த குப்பையை பூரா கூட்டி எடுத்துக்குங்க. கூட்டி நல்லா சுத்தமாக எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற கெமிக்கல் பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸிட் 301. இது வந்து 10 kg பாட்டிலுங்க. பக்கத்தில் இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் கடையில் பெயிண்ட் ஷாப்லாம் கிடைக்கும். இது வந்து எப்படி பயன்படுத்தணும்னா 1 லிட்டர் டாக்டர் ஃபிக்ஸிட் 301 எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1.5 லிட்டர் சிமெண்ட் யூஸ் பண்ணுங்க. பாருங்கள், ஒரு லிட்டர் டாக்டர் ஃபிக்ஸிட் அளந்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் அதே டப்பாவில் 1.5 லிட்டர் சிமெண்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் மிக்ஸ் பண்ணணுங்க. தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. தண்ணி எதுவும் சேர்த்தாமல் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதனோட கலரே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. முக்கியமாக கட்டி இல்லாத சிமெண்ட்டாக பயன்படுத்தணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதனோட கலர் இந்த அளவுக்கு மாறிடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது க்ளவுஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் இவருக்கு க்ளவுஸ் வாங்கி கொடுத்துருந்தேன், ஆனாலும் அதை அவர் பயன்படுத்த மாட்டேன்ட்டார். 2 கோட் அடிக்கணுங்க. ஹரிசாண்டலாக ஒரு கோட்டும் வெட்டிக்கெலாம் இன்னொரு கோட்டும் 2 கோட் அடிக்கணுங்க. ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டுக்கும் குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் கேப் வேணுங்க. சைடில் உள்ள பேரப்பட்டு வால்லையும் ஒரு 6 இன்ச் ஹைட்டுக்கு நீங்கள் இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 கோட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இது மேலே டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கணுங்க. நான் வந்து யூஸ் பண்ணுறது ஏசியன் பெயிண்ட்ஸில் இருக்கிற டேம் ப்ரூஃப்ங்க. இதை வந்து 2 கோட் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 6 to 8 இயர்ஸ் உங்களுக்கு வந்து லைஃப் இருக்குங்க. தேங்க்யூ.